ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து பராமரித்து காத்திருப்பார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நாம் இன்றைக்கு தியானத்திற்கு போவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். விசேஷமாய் தமிழகத்தில் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், ஆத்தூர், ஊத்தாங்கரை, அது மாத்திரமில்ல கிருஷ்ணகிரி, அப்படியே ஏற்காடு, அதற்கு மேல் போக போக மைசூர் வரையில் பலத்த சேதத்தை இந்த புயல் ஏற்படுத்தி சென்றிருக்கிறது. இதில் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த முடியாத ஒரு சூழலை இன்றைக்கும் அந்த சூழ்நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது பல பகுதிகளில். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு இறங்கும்படி, இந்த ஆபத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கும்படி, ஆண்டவருடைய கரம் இறங்கி வரும்படி. சில ஊழியக்காரர்கள் பேசுகிற ஆடியோக்கள், வீடியோக்களை நான் பார்த்தேன். பலருடைய கதறுதல் என்னவென்றால், பணங்கள் இருக்கிறது, ஆகாரம் இல்லை, தண்ணீர் இல்லை என்றெல்லாம் வேதனை அடைகிறார்கள். அதனால நம்ம ஜெபமனும், ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கும்படி, தம்முடைய ஜனத்திற்கு இறங்கும்படி. சிலருக்கு மாடுகள் தான் வாழ்வாதாரம், அவைகள் அடித்து செல்லப்பட்டது, வாகனங்கள் சேதமடைந்திருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை தம்முடைய ஜனத்திற்கு காண்பிக்கும்படி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளையில நாங்கள் ஒரு மனதாக இந்த செய்தியை காண்கிற ஒவ்வொருவரும் சேர்ந்து நாங்கள் இந்த பெஞ்சல் புயலினால பாதிக்கப்பட்ட எல்லா மாவட்ட மக்களுக்காக, கிராம மக்களுக்காக, பட்டணத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் சில இடங்களில் தண்ணீர் வடிய தொடங்கி பல இடங்களிலிருந்து ஒன்று சேர்ந்து வருகிற தண்ணீர் சில இடங்களை குட்டைகளாக, குளங்களாக, ஏரிகளை போல காட்சியளிக்கிற, கடல் போல காட்சியளிக்கிற சில சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உடைய ஜனத்திற்கு இறங்கும், பாதுகாத்து கொள்ளும், தீங்கு ராதபடி காத்து கொள்ளுவீராக. இதனால உண்டாகிற நஷ்டங்கள், வியாதி, கொள்ளை நோய்கள் பரவாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க. ஜீவனை தாங்க, பலத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, நன்மையினால் நிரப்பி விடுங்க. இந்த ஜனங்கள் அழிந்து போவது உமக்கு சித்தம் இல்லையே. கர்த்தர் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 17ஆம் வசனம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவ வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? ஆண்டவருடைய திருவசனம் என்கிற பட்டயம், அது ஊனையும் கற்கையும் வெட்டி வீழ்த்துகிறதான ஒரு வசனம். ஆண்டவரிடத்துல வந்து சீசர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? யோவான் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், அதுபோல நீரும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்திற்காக எப்படி அந்த ஜெபத்தை செய்ய வேண்டும், அந்த ஜெபத்தின் மூலமா எப்படிப்பட்ட பலன் அடைவது என்பதெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
கோடையாக, பயந்தாங்கோலியாக, மற்றவர்களை பார்த்தால் நடுங்குகிற அல்லது மறுதலிக்கிற ஒரு கூட்டமாக இருந்தவர்களை பார்த்துதான் அவர் தம்முடைய வார்த்தையை, தம்முடைய வல்லமையை அவர்களுக்குள்ளே வைத்தபடினால் அவர்கள் தைரியசாலியாக, பலன் கொண்டவர்களாக, ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தோடு பேசுகிறவர்களாக கர்த்தர் மாற்றிவிட்டார். பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. இந்த தேவ வார்த்தை சென்ற இடமெல்லாம் மகிழ்ச்சி உண்டானது. சத்ரு வெட்கப்பட்டு போனதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவுக்கு விரோதமாய் நாம் வசனத்தை வைத்து யுத்தம் செய்து ஜெபிக்க வேண்டும். அதற்குத்தான் வசனம் என்கிற பட்டயம். அந்த வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை பிடித்து கொண்டவர்களாய், வசனம் என்கிற பட்டயத்தை பிடித்து கொள்ளும் பொழுதுதான் சத்ருவை நாம் மேற்கொள்ள முடியும். பவுலடியார் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடுமான மண்டல பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு தான் ஆவியின் பட்டயம். மாம்சத்தில் நாம் பிசாசை ஜெயித்துவிட முடியாது. ஆவியின் பட்டயத்தை, விசுவாசம் என்னும் அந்த கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் வசனம் என்னும் பட்டயத்தை வைத்துதான் ஜெயிக்க முடியும். இயேசுவனிடத்துல பிசாசு வந்து நின்றார். இயேசுவனிடத்துல சொல்லுகிறார், இங்கே பார், இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களைப் போல இருக்கிறது. இதெல்லாம் நீ அப்பங்களாக மாற்றி புசிப்பா, உனக்கு தான் பசி இருக்குல்ல, புசி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன்னை இப்படி அடித்து விடுவேன், அப்படி அடித்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லல. ரொம்ப கூலா அவர் உபவாசம் இருந்திருக்கிறார். 40 நாள் கழித்து அவரிடத்தில் அவரை சோதிக்கும்படி அவன் வருகிறான். அவன் நின்று அவனோடு கூட பேசுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான். அவர் யாரை மையப்படுத்தி சொன்னார்? மோசே 40 நாள் குடியாமலும் புசியாமலும் இருந்தான், அவன் பிழைத்தானே. என்னையும் பிழைக்க பண்ண என் தேவனால் முடியும் என்று அவர் சொன்னார். பின்பு அவன் உப்புரிகையில கொண்டு போய் நிறுத்தி, தாழ விழுந்து வணங்கும், கீழே குதியும் என்று சொன்னார். தாழ கீழே குதியும் என்று சொன்ன பொழுது, நீர் குதித்தால் தூதர்கள் வந்து தாங்குவார்களாமே, பார்ப்போமே. உயர்ந்த மலையின் மேல் நிறுத்திவிட்டு சொல்லுகிறான், இந்த மகிமையெல்லாம் பார்த்தாயே, என்னை விழுந்து வணங்கு, இவைகள் எல்லாம் உனக்கு தருகிறேன். இயேசு தேவனாகிய கர்த்தர் ஒருவரை அல்லாமல் அவர் வேறு ஒன்றும் கடிந்து கொள்ளவில்லை. அவர் சொன்னதெல்லாம் வேத வசனத்தை வைத்து அவர் ஜெயித்தார். இந்த கால வேளையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வேத வசனம் முக்கியம். வேத வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தில் அப்படி என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஆலோசனை இருக்கிறது, பலன் இருக்கிறது, நங்கூரமான காரியங்கள் இருக்கிறது, அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்கிறது, ஆச்சரியமான தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறது வேத வசனத்தில் இருக்கிறது. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். வேத வசனம் அவ்வளவு பெரியது. சங்கீதக்காரன் தாவீது இந்த வேத வசனத்தை அறிந்திருந்தபடினால் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் என் பாதைக்கு தீபம், என் வாழ்க்கைக்கு அதுதான் தீபம், என் பாதைக்கு அதுதான் வெளிச்சம். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை அது அதிசயமானது. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. இந்த வேத வசனங்களை நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். எப்படி நான் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன், எப்படி நான் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன், எப்படி நான் சத்ருவை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன். தாவீது இதெல்லாம் தன் வேதத்தில் வேத வசனத்தை வைத்து தேவனிடத்தில் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம்,
உன் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஜெயமெடு. சத்துருக்கு விரோதமாக ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்தி அவனுடைய திட்டங்களை முறியடித்து போடு. ஜெயிக்கிறவர் உன் அருகில் இருக்கிறார். ஆவியின் பட்டயம் என்கிற வசனத்தை பிடித்து கொண்டு, நீ தேவ வசனத்தை பிடித்து கொண்டு, நான் உனக்கு துணை நிற்க என்று சொன்னாரே, அந்த வசனத்தை பிடித்து கொண்டு, நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள கற்பற்குள் உள்ள அத கருவியாக மாற்றுகிறேன் என்று சொன்னாரே, மலைகளை மிதித்து நொறுக்கி கன்றுகளை தவறு பொறியாக்கி விடுவாய், காற்று பறக்கடித்து கொண்டு போகும் அதை தேனி காணாதிருப்பாய் என்று சொன்னாரே. புதிதும் பற்களும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரங்களாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றி விடுவாராக. அந்த கிருபையோடு அந்த அபிஷேகத்தோடு இன்றைக்கு வேத வசனத்தை முன்னிறுத்தி உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ளுங்கள். பெரிய அற்புதங்களை இன்றைக்கு காண்பீர்கள். ஆமேன், ஆமேன்.